இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தநல்ல எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் இரவும் பகலும் உங்களை பாதுகாத்து உங்களுடைய கரங்களை பிடித்து வழிநடத்தட்டும். இன்றும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக கர்த்தர் இதுவரைக்கும் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய அன்பு மகளுக்கும் கொடுத்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்மோடு என்றும் இருக்கிற, நம்மை என்றும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் ஓடிக்கொள்ளட்டும். பாடின பிறகு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். இப்ப எல்லாரும் ஒருமனப்பட்டு நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே கண்களை மூடி கர்த்தருடைய மகளோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடிய ஒரு பழைய பாடல், கர்த்தர் நல்லவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீ
அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் மறுபடியுமாய் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சகலத்தையும் செய்ய வல்லவர், எங்களுக்கு ஜீவனை தந்து பலனை தந்து இம்மட்டுமாய் தாங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பு நல்ல நேசர், இப்பொழுதும் கூட உடைய சமூகத்திலே உடைய அன்பு பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம் ஐயா. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய சுத்த கிருபையினாலே வந்தது. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் இன்றும் கூட உடைய அன்பு மகளை மறைத்து உடைய வார்த்தைகளையும் இந்த மகளுக்கு கொடுத்து வாயோடு வாயாயிருந்து நீங்க பேசி இந்த செய்தியை நீங்க நடத்துங்க ராஜா. நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவை என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். என்னால் ஒன்றும் கூடாதப்பா, ஆனால் உம்மால் எல்லாம் கொடுமப்பா. அப்பா உம்முடைய பிரசன்னம், உடைய கிருபை, உம்முடைய வல்லமை உமது மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பயப்படாமல் பேசும் மௌனமாயிராதேன்னு சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் உடைய வார்த்தைகளை உடைய மகள் உடைய அன்பு பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கிருபையை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க தகப்பன். அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி ஏசப்பா.
என்னை மறைத்து நீங்க வெளிப்பட போற உமது கிருபைக்காக நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை இன்றும் கூட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வேத வசனம் உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனம். உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனம். நம் எல்லாரும் வேதத்தை திறந்து சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் என்று சொல்லி மோசே சொல்வதை குறித்து இங்கு நாம் பார்க்கிறோம். உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று மோசே யோசுவாவை பார்த்து சொல்கிறான். இங்கே மோசே யோசுவாவிடம் சொல்கிறான், எனக்கு வயதாகிவிட்டது, என்னை இஸ்ரவேல் ஜனங்களை நீதான் நடத்தி கொண்டு போய் கானான் தேசத்தை சுதந்திரிக்கப் போகிறாய் என்று கர்த்தர் அப்படித்தான் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று. இதை கேட்டவுடன் மோசேயின் ஊழியக்காரனாயிருந்த யோசுவா நிச்சயம் பயந்திருப்பான், கலங்கி போயிருந்திருப்பான். நான் எங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரள் ஜன கூட்டம், வணங்கா களத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்களை நான் இப்படி நடத்தி கொண்டு போவது? அவ்வளவு வல்லமையும் திராணியும் எனக்கு கிடையாது என்று சொல்லி யோசுவா பயந்து கலங்கி போய் மோசையை பார்க்கிறான். ஏன்னா மோசையுடைய பாதை வேற, யோசுவாவுடைய பாதை வேற. ஆனாலும் கூட மோசை மறுபடியுமாய் அதே உபாகமம் 31 அதிகாரம் 23 வசனத்திலே, உபாகமம் 31 அதிகாரம் 23 வசனத்திலே கர்த்தர் மோசேக்கு சொன்ன வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்கிறான். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் இங்கே சொல்வது கர்த்தர். அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களிடம் மோசே சொல்கிறான். அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோட இருப்பேன் என்று கட்டளையிட்டார் என்று சொல்லி இப்ப யோசுவாவுக்கு ஒரு தெளிவு உண்டாயிருக்கும். ஏன்னா மோசே சொன்ன வார்த்தைகளை கேட்டவுடன் கொஞ்சம் பயந்திருப்பான். ஆனா இந்த வார்த்தைகளை கர்த்தர் மோசையை கொண்டு யோசுவாவுக்கு சொன்னார் என்று கேட்டவுடன் அவன் உள்ளம் திடமாயிருந்திருக்கும். ஏன்னா சகலத்தையும் செய்ய வல்லவர், அந்த பராக்கிரமசாலி, யுத்த சம்பன்னர், சேனைகளின் கர்த்தர் யோசுவாவோட கூட இருக்கிறார் என்றால் யாருக்கு தான் பயம் வரும்? நிச்சயமாய் பயம் வராது, ஒரு தைரியம் வந்துவிடும். எங்க இயேசுப்பா என்னோட இருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கும் கூட இதுவரைக்கும் நீங்கள் எதிர்காலத்தை குறித்து பயந்திருக்கலாம், உங்கள் எதிரிகளை கண்டு பயந்திருக்கலாம், நீங்கள் பெற்ற பிள்ளைகளை கண்டே நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். இப்ப நீங்க சொல்வீங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், என்னோட இருப்பவர் என்னிலும் பெரியவர், அவர்தான் இயேசு மகாராஜா என்று சொல்லி ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ திட மனதாயிரு, கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீதான் நடத்தி கொண்டு போக போகிறாய், மோசே அல்ல, நீதான் நடத்தி கொண்டு போக போகிறாய், நான் உன்னோட இருப்பேன் என்று கர்த்தர் அவனுக்கு கட்டளையிடுகிறார். யோசுவா உடனே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறான். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடமிருந்து மீட்டு வருவதற்காக மோசேயை கர்த்தர் அழைத்த பொழுது மோசே என்ன சொல்கிறார்? யாத்ராகமம் 3 அதிகாரம் 11 வசனத்திலே மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும்
இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் என்று சொல்லி அவனுடைய தாழ்ச்சியை இது காட்டுகிறது. கர்த்தர் கூட இருக்கிறதுனால சரி ஏசப்பா என்னால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவன் புறப்படவில்லை. நான் எம்மாத்திரம், நான் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், நான் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடமிருந்து மீட்டு கானான் தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போக முடியும் என்று அவன் தன்னை தாழ்த்தி சொல்கிறான். அதற்கு தேவன் சொல்கிறார், அதே யாத்திராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே தேவன் நான் உன்னோடே இருப்பேன் என்று சொல்கிறார். அவ்வளவுதான். தேவன் சொன்னபடி மோசையோட இருந்ததுனால கர்த்தர் மோசையை கொண்டு எகிப்து தேசத்து ஜனங்களுக்கு முன்பாக, ஏன் பார்வோனுக்கு முன்பாக மோசையை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். எனக்கன்பான தேவ ஜனமே, அதை பார்த்த பிறகுதான் மோசே யோசுவாவிடம் சொல்கிறார், நீ பயப்படாதே, கலங்காதே, நீ தனித்து நின்று எந்த காரியத்தையும் செய்ய போவதில்லை, என் கூட இருந்த கர்த்தர் உன்னுடனும் இருப்பார் என்று சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்களை திடீரென்று ஒருவர் கூப்பிட்டு இன்றிலிருந்து இந்த பெரிய பிசினஸை நீ பொறுப்படுத்தி கொண்டு செய் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அல்லது ஒரு பெரிய ஊழியத்தை ஒரு தலைமை போதகர் உங்களிடம் கொடுத்து இந்த ஊழியத்தை நீ பார்த்துக்கொள் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள்? ஐயோ, என்னால் முடியாது, நான் எப்படி இந்த பெரிய பிசினஸை நடத்த முடியும், இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆளை விடுங்கப்பா என்று சொல்வீர்கள் இல்லையா? இதுவே நீங்கள் கர்த்தர் மேல் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தால் நீங்க என்ன சொல்வீங்க? கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் என்னோட இருந்து என்னை வழி நடத்துவார் என்றால் ஓகே என்று, இல்லையா? எனக்கன்பான தெய்வ ஜனமே, முதல்ல பயப்படுவீங்க. ஆனா கர்த்தரை அறிந்த கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், இது கர்த்தருக்கு சித்தமான வேலை என்றால், கர்த்தர் என் கூட இருப்பார் என்றால், கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், சாதிப்பார் என்று சொல்லி விசுவாசத்திலே வேரூன்றி சரி என்று சொல்லிவிடுவீர்கள். அதற்கு பிறகு அந்த பிசினஸ்லே, அந்த ஊழியத்திலே பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. அன்று மோசேயை தேவன் அழைத்த பொழுது, நான் எம்மாத்திரம், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொன்ன மோசேதான் இன்று வேதத்திலே அவன் பெயரை உபாகமம் 34வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்களில் சொல்கிறபடி சிறந்து விளங்குகிறான். உபாகமம் 34வது அதிகாரம் 10, 11, 12வது வசனங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும், அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். உபாகமம் கடைசி அதிகாரம் 10, 11, 12வது வசனங்கள். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும், அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இந்த மோசே. மோசே கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததனால கர்த்தர் அவனோடே இருந்து பார்வோனுக்கு முன்பாகவும் பார்வோனுடைய சேனைகளுக்கு முன்பாகவும் எகிப்து தேசத்து ஜனங்களுக்கு முன்பாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் பெரிய பெரிய அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்தார். கர்த்தர் அவனை கொண்டு அவ்வளவு காரியங்களையும் செய்தார். அதனால கர்த்தரை
ஒரு தீர்க்கதரிசியும் அதற்கு பிறகு இஸ்ரவேலில் எழும்பினதில்லை என்று சொல்லி வேதத்திலே அவருடைய பெயர் குறிக்கும்படியாய் ஒரு கிருபையை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடமிருந்து அவர் சுதந்திரித்துக் கொண்டார். ஆமென், அல்லேலூயா. இந்த மோசேதான் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார் என்று சொல்கிறார். அன்று மோசையை பார்த்து நான் உன்னோட இருப்பேன் என்று சொல்லி அவனை அழைத்து அவனை கரங்களை பிடித்து நடத்திய தேவன் யோசுவாவையும் பார்த்து யோசுவா 1:5 சொல்கிறார், நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அந்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களையும் பார்த்து, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை பார்த்து, கர்த்தரை அறியாத பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடே இருப்பேன் என்று பிரத்யட்சமாய் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். எவ்வளவு பெரிய அருமையான காரியம். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென், அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய அழைப்பு அப்படி. கர்த்தர் யாரை அழைக்கிறாரோ அவர்களை அவர் கைவிடுவதே இல்லை. அவர்களோட கூட இருந்து கர்த்தர் செய்கிற காரியங்கள் அதிசயமாயிருக்கும். யோசுவாவோட இருப்பேன் என்று சொன்ன தேவன் கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிடும்படி அவனை உயர்த்தினார். யோசுவா 6:27 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று என்று சொல்லி. எனக்கன்பான தேவ ஜனமே, மோசையின் ஊழியக்காரனாயிருந்த யோசுவாவின் புகழ் தேசமெங்கும் பரவ காரணம் கர்த்தர் அவனோட இருந்ததினால. மோசையை போல யோசுவாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, பிறகு ஏன் உங்களுக்கு பயம்? சில சகோதரிகள் சொல்வார்கள், எனக்கு பயமாக இருக்கிறது. ஏன் அநேக சகோதர சகோதரிகள் சொல்வார்கள், எனக்கு பயமாக இருக்கிறது, எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று, எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது, பயமாக இருக்கிறது என்று. பயப்படாதீர்கள். உங்கள் பேர பிள்ளைகள் உங்களிடம் வந்து சொல்வார்கள், பாட்டி பயமா இருக்கு, எக்ஸாம் ஈஸியா இருக்குமா இல்லையா என்று. அத்தா நான் மட்டும் தனியாக இவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு, பயமாக இருக்கிறது என்று. அவர்களிடம் நீங்கள் சொல்லுங்கள், தைரியமாய் சொல்லுங்கள், பயப்படாதே, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள். அப்பொழுது பயம் அவர்களை விட்டு ஓடி போகும். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, மோசே தன்னை குறித்து திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்கிறான். அதை போலதான் பென்னிகின் அவரை குறித்து சொல்கிறார். கர்த்தர் பென்னிகின்க்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கட்டளையிட்ட வேளையிலே அவர் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை பார்த்து சொல்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் சம்மதிக்கிறேன், ஆனால் நீர் என்னோட கூட ஒவ்வொரு ஆராதனையிலும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். யார் அவரோட கூட இருக்க வேண்டுமாம்? பென்னிகின்னோடே கர்த்தர் இருக்க வேண்டுமாம். ஏன்னா அவர் சொல்கிறார் அவரை குறித்து, அவருடைய சுய சரிதையிலே, என்னுடைய திக்குவாய் தன்மையினால் என்னால் சரிவர பேச இயலாது, என் பேச்சில் இருந்த இந்த குறைபாட்டின் நிமித்தமாக மற்றவர்கள் முன்பாக நான் எழுந்து நின்று பேசும்போது நான் வெட்கப்பட நேரிடுமோ என்ற அச்சம் எனக்கு எப்போதுமே உண்டு. அதனால் நான் கர்த்தரை நோக்கி, என்னால் சரளமாய் பேச முடியாது என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே என்றேன் என்று சொல்லி அவரை குறித்து சொல்கிறார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இப்படி திக்குவாய் உள்ள சரளமாய் பேச முடியாத பென்னிகின்னை 1974 டிசம்பர் 7 அவருடைய வாழ்க்கையிலே முதலாக பிரசங்கிக்கும்படி பிரசங்க பீடத்திலே அவர் ஏறி நிற்கிறார். அவருக்கு உள்ளுக்குள் எவ்வளோ பயம் இருந்திருக்கும், என்னால் தொடர்ந்து தெளிவாக பேச முடியாது, நான் என்ன செய்ய போகிறேனோ என்று. ஆனால் அவர் கர்த்தரை அவரோட இருக்கும்படி அழைத்ததினால அவர் சொல்கிறார், நான் என் வாயை திறந்து பேச ஆரம்பித்தவுடனே
ஏதோ ஒன்று என் நாவை தொட்டதை உணர்ந்தேன். உடனே என் நாவு கட்டவிழ்க்கப்பட்டது. ஓரிரு வினாடிகளுக்கு தயங்கிய நான் சரளமாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கலானேன் என்று சொல்லி, இதுதான் ஆச்சரியமான காரியம். நான் அந்த கூட்டத்திலே உட்கார்ந்திருந்த பொழுது கர்த்தர் என்னை சுகப்படுத்தவில்லை. நான் எழுந்த மேடையை நோக்கி நடந்து போகையிலும் என்னை சுகப்படுத்தவில்லை. நான் போய் பிரசங்க பீடத்தில் நின்ற போதும் அவர் அப்படி செய்யவில்லை. நான் பிரசங்கிக்கும்படி என் வாயை திறந்த போதுதான் அந்த அற்புதத்தை செய்தார். என் நாவு கட்டவிழ்க்கப்பட்டு நான் சரளமாய் பேச ஆரம்பித்தவுடன், அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சுடன் தொடர்ந்து பேசினேன். அன்று என்னை விட்டு போன திக்குவாய் திரும்ப வரவே இல்லை என்று சொல்லி, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பினவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடுவதே இல்லை. அவர்களோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பென்னிகின்னும் கூட திக்குவாயும் சரளமாய் பேச முடியாத இந்த குறைபாடும் உள்ளவராய் இருந்தாலும் கூட அவர் கர்த்தரை பார்த்து சொல்கிறார், நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னோட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவரோட கூட இருந்ததினால அவர் முதல் கர்த்தருடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிற வேளையிலே அவருடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு அவர் பரிபூர்ண ஆரோக்கியத்தை கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அநேக ஜனங்களுக்கு முன்பாக வெட்கப்படாதபடிக்கு அருமையாய் பேசுகிற கிருபையை கர்த்தர் அவருக்கு கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். அன்று தொடங்கிய கர்த்தருடைய வேலையை, கர்த்தருடைய ஊழியத்தை அவர் தொடர்ந்து பல வருடங்கள் செய்தார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை ஒரு குடும்பத்திலே அந்த குடும்பத்தின் தலைவன் தகப்பனார் தன் 10 வயது மகனை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு ஒரு பொருளை வாங்கி வர சொல்கிறார். ராத்திரி நேரம் என்பதால் அந்த பிள்ளை பயப்படுகிறான். அப்பொழுது அந்த பிள்ளையின் தாய் அங்கே வருகிறாள். நீ மட்டுமா தனியாக போகிறாய் என்று கேட்கிறாள் பயத்தோட. இதை கண்ட அந்த பிள்ளையின் தகப்பன், இல்லை இல்லை, நானும் கூட போகிறேன் என்று சொல்கிறான். அப்பொழுதுதான் அந்த தாய் நிம்மதி பெருமூச்சு விட்டு மகனிடம் சொல்கிறாள், நீ பயப்படாதே, உங்க அப்பா கூட வர்றாங்களாம் என்று. தாய்க்கும் மகனுக்கும் சந்தோஷம். ஏன்னா பிள்ளைக்கு பாதுகாப்பாய் அவன் அப்பா அவனோட கூட வருகிறார் என்று. உண்மையிலே இந்த அப்பா நோஞ்சானாய் மெலிந்த தேகமுள்ளவர். அந்த பலமில்லாத மனிதனிடம் அந்த தாயும் மகனும் நம்பிக்கையை வைக்கிறார்கள். ஒரு பலமில்லாத மனிதனிடம் வைக்கிற நம்பிக்கையை ஏன் நீங்கள் கர்த்தரிடம் வைக்கக்கூடாது? அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, யுத்த சம்பன்னர், சேனைகளின் கர்த்தர், அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த தகப்பனும் மகனும் ராத்திரி நேரம் வெளியே செல்கிறார்கள். அவர்கள் போகிற வழியிலே சிங்கமோ கரடியோ வந்தால், இப்பெல்லாம் அப்படித்தானே வருகிறது, மனிதனை கடித்து குதறுவதற்காக ஓநாய்கள், நரிகள், ஏன் நாய்களும் கூட எழும்பி நிற்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி சிங்கமோ கரடியோ வந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? இயேசுவை என்று கூப்பிடுவார்கள். உடனே இயேசப்பா ஓடி வந்து அவர்களை காப்பாற்றுவார். இதுவே ஆண்டவரை அறியாதவர்கள் என்றால் என்ன நடக்கும்? அவர்களை தப்புவிக்க யாராலும் முடியாது. தாவீது ராஜா சிறுவனாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் அவனை கொல்ல வந்தது. அவன் என்ன செய்தான்? கர்த்தர் மேல் தன் முழு நம்பிக்கையும் வைத்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தருடைய கிருபையினாலே அவைகளை கொன்று போட்டான். கர்த்தர் அவனுக்கு அந்த பலத்தை கொடுத்தார். அவனோட கூட இருந்து அந்த மிருகங்களை கொல்ல அவர் கிருபை அளித்தார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து வந்து நிற்கிற கோலியாத் என்ற ஒரு பெரிய வீரன் பெருமையாய் கத்தி சொல்கிறான், என்னை போல வீரன் இந்த உலகத்தில் கிடையாது, என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடையாது என்று அவனை பார்த்து தாவீது சொல்கிறான். சிங்கத்தையும் கரடியையும் கொல்ல கிருபை அளித்த தேவனுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து வந்து நிற்கிற இந்த கோலியாத் எம்மாத்திரம் என்று சொல்கிறான். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 37 வசனத்திலே 1 சாமுவேல்
17வது அதிகாரம் 37வது வசனம். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று சொல்கிறான். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று சொல்கிறான். அப்பொழுது சவுல் சொல்கிறான் தாவீதை பார்த்து, ஓ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். தாவீது கர்த்தர் மேல் தன் முழு நம்பிக்கை வைத்து கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்று அவன் விசுவாசத்தினால அவன் வெறும் அவனையும் கூழாங்கற்களையும் ஒரு பெரிய ஜைஜாண்டிக்கான உயரமுள்ள கோலியாத்தை வீழ்த்துவதற்காக தன் கையிலே கொண்டு போகிறான். கர்த்தர் தாவீதுடன் இருந்ததுனால அந்த கோலியாத்தை ஒரு கல்லினாலே, ஒரு கூழாங்கல்லினாலே தாவீது மேற்கொள்கிறான். சிறுவனாகிய தாவீது 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் தாவீதை குறித்து. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று சொல்லி. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று சொல்லி. அப்போ சிறுவனாய் இருந்தாலும், பயந்தாங்குழியாய் இருந்தாலும், பலமில்லாதவனாய் இருந்தாலும், பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் கரங்களை பிடித்து கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்கணும். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்திலே, 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்திலே, ஆசா ராஜா அவனுடைய எதிரிகள் அவனுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்த பொழுது தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்கிறான். நான் பலமற்றவன், இந்த எதிரிகளை எதிர்க்க எனக்கு பலமே கிடையாது, தைரியமும் கிடையாது. ஆனாலும் கூட தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களோட கூட இருந்து இந்த யுத்தத்தை நடத்தினால் நிச்சயம் ஜெயம் எனக்கு உண்டு என்று சொல்லி ஆசா ராஜா சொல்கிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆசா சொன்னது போல நீங்களும் கர்த்தரிடம் ஜெபம் பண்ணி உங்களுடைய பிள்ளைகளை, பயந்தாங்குழியான பிள்ளைகளை, பலமற்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும் கர்த்தரிடம். அப்போ கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தைரியமாய், சத்ருவை, உங்கள் எதிரிகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அநாதி தேவன் என் அடைக்கலம், அவர் நித்திய பூயங்கள் என் ஆதாரம். யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலமே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. அநாதி தேவன் என் அடைக்கலம், அவர் நித்திய பூயங்கள் என் ஆதாரம். குந்தளிக்கும் மலை புரண்டு வந்தாலும், கோர புயல் என் மேல் வீசினாலும், காற்றையும் கடலையும் அமர்த்திய இயேசு கரத்தின் நிழலில் மூடிடுவார். குந்தளிக்கும் மலை புரண்டு வந்தாலும், கோர புயல் என் மேல் வீசினாலும், காற்றையும் கடலையும் அமர்த்திய இயேசு கரத்தின் நிழலில் மூடிடுவார். யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலமே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. அநாதி தேவன் என் அடைக்கலம், அவர் நித்திய பூயங்கள் என் ஆதாரம். ஆபத்து காலத்தில் கூப்பிடும் போது அருகில் வந்து கரம் பிடிப்பாரே. கண்ணீரின் பாதையில் நடந்திடும் போது தோளில் சுமந்து தாங்கி
பாதுகாக்கும் பரமன் அவரே. அநாதி தேவன் என் அடைக்கலம், அவர் நித்திய பூயங்கள் என் ஆதாரம். சோதனை சோர்வுகள் சூழ்ந்து கொண்டாலும், வேதனை பாரங்கள் நெருங்கி வந்தாலும், உலகை ஜெயித்த இயேசுவை பார்ப்பேன். சோர்வுகள் பாரங்கள் பறந்திடுமே. நாம் எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு தைரியமாய் பாடலாமா? கர்த்தர் நல்லவர். அநாதி தேவன் என் அடைக்கலம், அவர் நித்திய பூயங்கள் என் ஆதாரம். யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலமே. பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. அநாதி தேவன் என் அடைக்கலம், அவர் நித்திய பூயங்கள் என் ஆதாரம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை பயந்தவனாயிருந்த கிதியோனை கர்த்தர் பராக்கிரமசாலியாய் மாற்றினார். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம். வேதத்தை திறந்து எடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறார்? மீதியானியருக்கு பயந்து கோதுமையை ஆலைக்கு அருகில் போரடித்துக் கொண்டிருந்த கிதியோனை கர்த்தருடைய தூதனானவர், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்கிறார். எப்போ கிதியோன் பராக்கிரமசாலியாய் மாறுகிறான்? கர்த்தர் அவனோட இருக்கும் பொழுது. கிதியோன் சொல்கிறான், என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொன்ன பொழுது, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே, கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று சொல்கிறார். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே, கர்த்தர் அந்த பயந்தாங்குழியாயிருந்த மீதியானியருக்கு பயந்த கிதியோனை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று சொல்லி கர்த்தர் கிதியோனுக்கு வாக்கு கொடுத்தபடியே அவனை பராக்கிரமசாலியாய் மாற்றி, வெறும் 300 பேரை கொண்டு, கையிலே ஒரு யுத்த ஆயுதமும் இல்லாமல், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி கர்த்தருடைய பட்டயத்தை கிதியோனுடைய பட்டயமாய் மாற்றி அவனை கொண்டு மீதியானியரை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ஆளும்படி உயர்த்துகிறார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்பவும் பாருங்க, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்கிறார். வேதத்திலே யாரிடமெல்லாம் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் ஒரு லக்கி பிரைஸ் கிடைத்த மாதிரிதான். யாரென்றே தெரியாமல் இருந்தவர்கள், ஆட்சியாய் தங்களுடைய வேலையை சப்தமில்லாமல் செய்து கொண்டிருந்தவர்களை கர்த்தர் அழைத்து, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்னால், மோசேயை போல, யோசுவாவை போல, தாவீதை போல, கிதியோனை போல கர்த்தர் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் கலங்கி போய் திகைத்து போய் நிற்கிறீர்களா? நான் நம்பினவர்கள் என்னை இப்படி கைவிட்டு விட்டார்களே என்று கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோட கூட இருப்பேன் என்று. ஆமென், அல்லேலூயா. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிற வேத வார்த்தைகள், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்திலே அப்படி ஆழமாய் பதியட்டும். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். வேதத்தை திறந்து நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி, எனக்குமான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை கர்த்தர் பயத்தோடு நடுக்கத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார். கர்த்தரை அறியாத பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார். இஸ்ரவேலின் பெருமந்தைகளை பார்த்து சொல்கிறார், நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், நான் உன்னுடனே கூட இருப்பேன், முடிவு பரியந்தம் உன்னை காத்துக்கொள்வேன் என்று. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்,
திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்களுக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட போராட்டமாய் இருந்தாலும் கூட நீங்கள் இன்றிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு தைரியமாய் சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். நான் திகைக்கவும் கலங்கவும் மாட்டேன். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். கர்த்தர் எனக்கு சகாயம் செய்வார். கர்த்தர் தமது வலது கரத்தை நீட்டி நீதியுள்ள நியாயாதிபதி அவருடைய நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்குவார் என்று. ஆமென், அல்லேலூயா. நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அப்படியே உங்களை வழிநடத்தட்டும். ஆமென், அல்லேலூயா. அப்படியே உங்களை பாதுகாக்கட்டும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கண்களை மூடி அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு, யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழித்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பேர் சொல்லி அழைத்த தேவன், பேர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. வியாதிகள் வருவதில்லை. பாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையும் விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே,
நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. இறக்கும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பு, உடைய அன்பு பிள்ளைகளை சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ராஜா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் கலங்கி போய் திகைத்து போய் பயத்தோட நடுக்கத்தோட இருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை கொடுத்து நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி திடப்படுத்தி கரங்களை பிடித்து நடத்துங்க தகப்பன். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். 2024 வருடம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தின தேவாதி தேவனாகிய கர்த்தர் இனிமேலும் உடைய வருகையின் நாள் மட்டும் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதி ராஜாவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். எதிரிகளை மேற்கொள்கிற தைரியத்தை, கிருபையை, பராக்கிரமத்தை உடைய அன்பு பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. அல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உடைய அன்பு பிள்ளைகள் ரோட்டிலோ வேறு எங்கேயோ நடந்து செல்கிற வேளைகளில் எல்லாம் மிருகங்களிடமிருந்து பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. எந்த ஒரு மிருகமும் பிள்ளைகளை தாக்காதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம் அன்பு பிள்ளைகள் மேல் நீட்டப்பட்ட ராஜா. அவர்கள் தனித்திருந்தாலும் கூட அவர்களுடைய சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார் என்ற தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்து, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான் என்ற வேத வாக்கின்படி கர்த்தர் நீர் பலத்தையும் திட நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்து நடத்துங்க ராஜா. அப்படியே நீங்க செய்ய போற அந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இங்க இந்திய தேசத்துல, தமிழ்நாட்டுல கர்த்தருடைய வேலையை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற தலைமை போதகர்கள், ஊழியக்காரிகள், மிஷனரிஸ் எல்லோரையும் கர்த்தருடைய பாதுகாப்பின்கள் கொண்டு வாருங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதவும் சொன்ன தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற வல்லமை உடைய அன்பு பிள்ளைகளை பாதுகாத்து இன்னும் அவர்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபை அளிக்கட்டும் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பாவுக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம். உடைய அன்பு மகளையும், உடைய அன்பு மகளுடைய கணவரையும், உடைய அன்பு மகளுடைய பிள்ளைகளையும் கூட கர்த்தருடைய பராக்கிரமுள்ள கரம் பாதுகாக்கட்டும் தகப்பனே. அன்று போல இன்று வரை இனிமேலும் செட்டைகளின் நிழல்ல அன்பு பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பன். தேவைகளை எல்லாம் சந்திங்க ராஜா. குறைகள் எல்லாம் நிறைவாகட்டும் அப்பா. பலவீனங்கள் எல்லாம் ஓடி போகட்டும் தகப்பன். புது பலன், புது சுகம், புது ஜீவன், புது ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். சகல விதமான துதி, கனம், மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.